உண்மையாகவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹார்டான்னு கேட்டிங்கன்னா இனிஷியல் டேஸில் எனக்கு ஹார்டாக தான் ஃபீல் ஆச்சு. வை பிகாஸ் ஒன்ஸ் நான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதும் ஐ தாட் லைக் ஐ வாண்டட் டு பி ஏ ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ். எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே ஒர்க் பண்ணணும் அண்ட் எல்லாமே சைமல்டேனியஸாக லேர்ன் பண்ணணும்னு யோசித்தேன். அண்ட் அதுக்கு ரிலேட்டடாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் அட் சம் பாயிண்ட் ஐ வாஸ் க்ளூலெஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பிளாட்ஃபார்ம் ஃபோக்கஸ் பண்ணுறது, எதை மெயினாக லேர்ன் பண்ணுறது, எதுவுமே ப்ராப்பர் ரோட் மேப்பே இல்லை. ஸோ ஐ ட்ரைட் எவ்ரி திங் ஃப்ரம் எஸ்இஓ, பெய்ட் ஆட்ஸ், இமெயில் மார்க்கெட்டிங், வெப் டிசைனிங் எல்லாமே ட்ரை பண்ணேன். பட் நத்திங் சீம்ஸ் டு ஸ்டிக். At some point, I was completely exhausted and next day, enna pandradhu ஐடியாவே இல்லை. That one day, I decided to take a step back and I focused on these three things. You know what? It changed everything. So here's the first one. Just focus on one thing. First, நான் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒரு பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணி அதில் இன்டெப்த்தாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி பண்ணதுனால அந்த ஸ்கில் இன்டெப்த்தாக என்னால் லேர்ன் பண்ண முடிஞ்சுது. அட் த சேம் டைம் பெட்டர் ரிசல்ட்ஸுமே அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. இனிஷியல் டேஸ்லேயே ஐ வாஸ் குட் அட் வெப் டிசைன் அண்ட் எஸ்இஓ. வெப் டிசைனில் ஓரளவுக்கு எனக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால ஐ ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் மேஜர்லி ஆன் எஸ்இஓ திங்ஸ். ஸோ ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், டெக்னிக்கல் எஸ்இஓ, கூகுள் அனாலிட்டிக்ஸ், கூகுள் சர்ச் கன்சோல், வெப்சைட் இன்டெகிரேஷன். ஸோ இது எல்லாமே இன்டெப்த்தாக லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒன்ஸ் லேர்ன் பண்ணும் போதே ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் எஸ்இஓ ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் அஸ் வெல். ஸோ எனக்கு எஸ்இஓ பற்றி தெரிஞ்சதுனால தான் என்னால் அந்த ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் டீல்ஸுமே க்ளோஷர் பண்ண முடிஞ்சுது. சப்போஸ் எனக்கு எஸ்இஓ பற்றி ஓரளவுக்கு தான் தெரியும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கான்ஃபிடன்ஸே வராது அண்ட் தென் அந்த டீலுமே க்ளோஷர் பண்ணிட முடியாது. சைட் இன்கம் மேக் பண்ணுறது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்திருக்கும். ஒன்ஸ் நான் எஸ்இஓவில் ஸ்ட்ராங் ஆனதும் நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் கூகுள் ஆட்ஸ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆஃப்டர் தட் ஃபேஸ்புக் ஆட்ஸ், ஆஃப்டர் தட் கன்வர்ஷன் ரேட் ஆப்டிமைசேஷன், லைக் தட் இந்த ஒரு பேட்டர்ன் தான் நான் ஃபாலோ பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணுறதுக்கு. பட் லேர்ன் பண்ணும்போது நான் பண்ண மேஜர் மிஸ்டேக் என்னன்னா இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ஹியர் கம்ஸ் த செகண்ட் பார்ட், ப்ராக்டிஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். அட் சம் பாயிண்ட் ஒரு சில கான்செப்ட் நான் லேர்ன் ஒன்லி தான் பண்ணிட்டு இருந்தேன், ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணல. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் மை செல்ஃப். ஃபர்ஸ்ட் எனக்குன்னு சொல்லி ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணேன். அண்ட் தென் எஸ்இஓ ஆப்டிமைஸ்டாக பிளாக்ஸ்லாம் எழுத ஸ்டார்ட் பண்ணேன். பேக்லிங்ஸ் பில்ட் பண்ணேன். அண்ட் தென் ஹை குவாலிட்டி பேக்லிங்ஸ் எல்லாமே பில்ட் பண்ணிட்டு இருந்தேன் டு இன்க்ரீஸ் மை டொமைன் அத்தாரிட்டி. ஆஃப்டர் தட் ஐ கிரியேட்டட் எ அக்கௌண்ட் ஆன் ஃபேஸ்புக் அண்ட் கூகுள் ஆட்ஸ். ஒன்ஸ் அக்கௌண்ட் எல்லாமே செட்டப் பண்ணதுக்கப்புறம் ₹1000 ஈச் பிளாட்ஃபார்மில் ஆட் பண்ணி கூகுள் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டு பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே ஆட்ஸ் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்படி பண்ணதுனால எனக்கு எஸ்இஓ, ஃபேஸ்புக் ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் எல்லாத்துலையுமே வந்து ஓரளவுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அட் த சேம் டைம் என்னோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இதோட ரிசல்ட்டாக என்னோட ஜாப்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. அட் த சேம் டைம் யூஎஸ் பேஸ்ட் கம்பெனியில் பிளேஸ்ட் ஆக முடிஞ்சது ஜஸ்ட் பை ஷோகேசிங் மை போர்ட்ஃபோலியோ. சப்போஸ் என்னோட டைம் அண்ட் மணி இன்வெஸ்ட் பண்ணாமல் எனக்காக ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் மிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு பட்டிங் ஸ்டேஜஸில் இருக்கீங்கன்னா தென் ட்ரை டு இன்வெஸ்ட் யுவர் டைம் அண்ட் மணி ஆன் அ வேல்யூபிள் ஸ்டஃப் ஸோ தட் இட் வில் ஹெல்ப் யூ டு ஸ்கேல் இன் யுவர் கெரியர். பட் என்ன தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் நிறைய டைம் ஃபெயில் ஆயிடும். ஸோ ஹியர் கம்ஸ் தி தேர்ட் பார்ட், எம்ப்ரேஸ் ஃபெயிலியர். ஆடியன்ஸ் டார்கெட்டிங், ஆட் காப்பீஸ், கிரியேட்டிவ்ஸ் எல்லாமே செட்டப் பண்ணி பர்ஃபெக்டாக கேம்பெயின் லான்ச் பண்ணதும் 1 or 2 டேஸ்க்கு அப்புறமும் ரிசல்ட்ஸ் வரலன்னா அந்த மூமெண்ட் ரொம்பவே ஹாரிபிளாக இருக்கும். ரிசல்ட்ஸ் வராத டைமில் ஒர்க் ரொம்பவே ஹெக்டிக்காக இருக்கும் அண்ட் என்ன பண்ணுறதுனே தெரியாது. அட் சம் பாயிண்ட் இந்த கேம்பெயின் பெர்ஃபார்மே ஆகாதுன்னு சொல்லி கிவ் அப் பண்ணிடுவோம். பட் அந்த டைம்லையுமே நான் கிவ் அப் பண்ணாமல் டேட்டாஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி கேம்பெயினை ஆப்டிமைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்கன்னா ஒரு சில டைம் உங்களோட ஆட்ஸ் பெர்ஃபார்மே ஆகாது. சம்டைம்ஸ் உங்கள் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிடும். சம்டைம்ஸ் உங்களோட கேம்பெயின்ஸே ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் அதை எப்படி வந்து டேக்கிள் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா திஸ் இஸ் த ரியல் க்ரோத் இன் யோர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜர்னி. பட் ஸ்டில் என்ன ப்ராப்ளம்னே டயக்னைஸ் பண்ண முடியல, எப்படி கேம்பெயின் ஸ்கேல் பண்ணுறதுனே தெரியல. அட் சம் பாயிண்ட் யூ ஃபீல் லைக் யூ லாஸ்ட் இன் யோர் கெரியர். இந்த ஒரு சிச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா யூ கேன் புக் எ one-on-one கால் வித் மீ. ஐ வில் ஹெல்ப் யூ டு மேக் எ பர்ஃபெக்ட் ரோட் மேப் டு ஸ்கேல் இன் யுவர் பிஸ்னஸ் அண்ட் யுவர் கெரியர் அஸ் வெல். ஆல்ரெடி பிஸ்னஸ் ஓனர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அவங்களோட ப்ராப்ளத்தை ஃபிகர் அவுட் பண்ணி அதுக்கான எக்ஸாக்ட் சொல்யூஷன்ஸுமே டெலிவர் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் கன்சல்டேஷன்ஸ் புக் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா லிங்க் இன் மை டிஸ்கிரிப்ஷன், லிமிடெட் ஸ்லாட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. டூ செக் இட் அவுட். அண்ட் ஐ ஹேவ் எ டவுட், நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணுறீங்க அண்ட் ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்கள் கமெண்ட் ரொம்பவே வேல்யூபிளாக இருக்கும் ஃபார் த பீப்புள் ஹூ வாண்ட் டு க்ரோ இன் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேரியர். அண்ட் இதே மாதிரி நிறைய ஆக்ஷனபிள் டிப்ஸ் லேர்ன் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ won't miss any of my future videos. Thanks for watching. We'll see you in the next one. Until then, Mazhar signing off.